Machine learning versus deep learning. So இது ரெண்டுமே வந்து artificial intelligence ஓட ஒரு சப் டாபிக்ஸ் தாங்க. மெஷின் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் டேட்டா வச்சு ப்ராசஸ் பண்ணால் நிறைய இன்டெப்த் டேட்டா வச்சு ப்ராசஸ் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் தான் வந்து டீப் லேர்னிங் சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்க, எந்த மாதிரி டேட்டா இருந்தால் வந்து இது ஒர்க் ஆகுன்றதை பற்றி நாம டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோங்க. நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் அண்ட் KaaShiv InfoTech கம்பெனி. வெல்கம் டு சேனல். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங்குள்ள வித்தியாசங்களை தான் பார்க்க போகிறோம். அதில் மிஷின் லேர்னிங்குள்ளே மொத்தமாக டீப் லேர்னிங்கை அடக்கிட முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த ரெண்டையுமே எடுத்துகிட்டு போயிட்டு மொத்தமாக இன்னொரு சப்ஜெக்ட்குள்ளே நம்மளால் அடக்கிட முடியும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே தான் மிஷின் லேர்னிங் இருக்குது, மிஷின் லேர்னிங்குள்ளே தான் டீப் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்போது இதில் மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம ஏபிசிடியை ஃபஸ்ட் டைம் சொல்லி கொடுக்கும்போது அந்த ஏனா எப்படி இருக்கும், பீனா எப்படி இருக்கும்ன்றதை நம்ம சொல்லி கொடுப்போம். அதாவது ஏனா இந்த மாதிரி எழுதுனா தான் அது ஏ, பினா இந்த மாதிரி எழுதுனா தான் அது பி அப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம். அப்படி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் ஃபியூச்சரில் அந்த ஏவோ இல்லை பியோ அவங்க பார்க்கும்போது இது ஏ இது பி அப்படின்னு அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரியான ப்ராசஸ் நடக்கிறது தான் மிஷின் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே டீப் லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே குழந்தை நம்ம வந்து ஷேப்ஸை கொடுக்கும்போது இது சர்க்கிள் இது ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அந்த ஷேப்ஸோட நேம் வந்து தெரியாமல் இருந்தாலும் அந்த ஷேப்ஸ் அதாவது செப்பரேட் பண்ணிட முடியும். அதாவது ஸ்கொயராக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு விதத்தில் அடிக்கிட முடியும், அண்ட் சர்க்கிளாக இருக்கிறது எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் அடிக்கிட முடியும். அதே மாதிரி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்க்கிள்ஸில் சர்க்கிளாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பக்கம் குரூப்பாகவும், ட்ரையாங்கிளாக இருக்கிறது எல்லாத்தையுமே இன்னொரு குரூப்பாகவும் நம்மளால் பிரிச்சுக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல இது சர்க்கிள் தான், இது ட்ரையாங்கிள் தான் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் டீப் லேர்னிங்கில் நடக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கும் இந்த டீப் லேர்னிங். இப்போது நம்ம பார்த்த மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் எந்தெந்த இடத்துல தான் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஸ்பாம் ஃபில்டரிங். அதாவது ஒரு மெயில் வருது, அந்த மெயிலில் ஃப்ரீ அண்ட் ஜாக்பாட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா அது ஒரு ஸ்பாம் மெயில் அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இல்லைனா ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், அதாவது அமேசானில் ஒரு கேமரா வாங்கினீங்கன்னா அது கூடயே அதுக்கான ஸ்டாண்டையும் ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஆர் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினீங்கன்னா அதுக்கான சார்ஜரையும் அது கூட ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸுக்கு இந்த மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அண்ட் டீப் லேர்னிங்கை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, டீப் லேர்னிங்கில் இமேஜ் ரெக்கக்னிஷன் அண்ட் வீடியோ ரெக்கக்னிஷனுக்கு தான் மோஸ்ட்டாக இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ NLP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ், அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குமே இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எந்தெந்த வேர்ட்ஸ் எங்கெங்கே வரணும், எப்போ வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஈஸியாக ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்காக. சரி, இந்த மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங்கை நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியுமா? ஸோ இதில் என்ன ஒர்க் ஆகுது, பேக்ரவுண்டில் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷின் லேர்னிங்கில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணிப்பாங்க. இதே டீப் லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு டீப்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சர்ஸையுமே ரெக்கக்னைஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு டீப் லேர்னிங் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. சரி, இந்த மிஷின் லேர்னிங்கை நம்மளால் எவ்வளோ டேட்டா ட்ரைனிங் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷின் லேர்னிங்க்கு ரொம்பவே கம்மியான டேட்டா இருந்தாலுமே நம்மளால் ட்ரைனிங் கொடுத்துக்க முடியும். ஆனால் அதே சிமிலர் டேட்டா, ரொம்ப கம்மியான டேட்டாவை எடுத்து நான் டீப் லேர்னிங்க்கு ட்ரைனிங் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது என்னால் முடியாது. அப்போது டீப் லேர்னிங்க்கு நமக்கு நிறைய டேட்டா தேவைப்படும். இதே மாதிரி அப்போது இந்த டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மிஷின் லேர்னிங்க்கு எவ்வளோ கம்ப்யூட்டேஷன் பவர் தேவைப்படும், டீப் லேர்னிங்க்கு எவ்வளோ கம்ப்யூட்டேஷன் பவர் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங்க்கு CPU மாதிரியான கம்மியான கம்ப்யூட்டேஷன்ஸ் இருந்தாலே போதும், நம்மளால் ட்ரைனிங் கொடுத்துட முடியும். ஆனால் அதே CPU எடுத்து டீப் லேர்னிங் நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்மளோட சிஸ்டம்ஸ் ஹேங் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய சிஸ்டம்ஸ் புகஞ்சியும் போயிருக்கு. அப்போ இதுக்கு அடிஷ்னலாக என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, GPU மாதிரியான கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்டும் அண்ட் TPU டென்சார் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்றது புதுசாக கூகுள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நமக்கு நிறைய தேவைப்படும். அப்போது
டீப் லேர்னிங் அப்படிங்கிற ப்ராசஸை ஒரு நார்மல் லேப்டாப்பில் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இதுதான் டீப் லேர்னிங் அண்ட் மிஷின் லேர்னிங் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த டீப் லேர்னிங் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது சேம் ப்ராசஸ் தான் பண்ணுது. பட் இதில் இருக்கக்கூடிய அந்த யூசஸ் வந்து ரெண்டுத்துக்குமே மாறும். அதாவது எதுக்கெல்லாம் நம்ம மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணணும், எதுக்கெல்லாம் டீப் லேர்னிங் யூஸ் பண்ணணுன்றதை நம்ம இது வரைக்கும் பார்த்ததை வச்சு நம்ம செப்பரேட் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல மிஷின் லேர்னிங்கையும் டீப் லேர்னிங்கையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி நிறைய கோர்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் நம்ம அட்ரஸ் கொடுத்துருக்கோம், இந்த அட்ரஸ்க்கு டேரெக்டாக விசிட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் queries இருக்குன்னா இங்கே இன்ஸ்டாகிராம் பேஜும் மெயில் ஐடிஸும் இருக்குது. இந்த மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணுறது மூலியமாக உங்களோட queries-ஐ வந்து நீங்கள் தீர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட KaaShiv InfoTechல பார்த்தீங்கன்னா .NET, ஜாவா, டேட்டா சயின்ஸ், AI அப்படிங்கிற நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அந்த நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பை.